ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் அத்தனை விதமான குழப்பங்களும் அத்தனை விதமான கவலைகளும் உனக்கு இருக்கிறது. எல்லாமும் எனக்கு புரியவும் செய்கிறது. உன்னுடைய மனதில் எந்த அளவு நீ ஏங்கி தவிக்கிறாய், எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயத்திற்காக கவலைப்படுகிறாய், எந்தெந்த விஷயத்திற்காக நீ மனமுடைந்து நிற்கிறாய் என்பது எல்லாமும் எனக்கு தெரிகிறது. எதுவுமே எனக்கு தெரியாமல் அல்ல. வெறுப்புகள் என்னவென்றால், வாழ்க்கையா, இது என்ன வாழ்க்கை, எல்லாமே வெறுப்பாகவே உள்ளது என்று உனக்கு உன்னுடைய மனதுக்கு தோன்றிவிட்டது. எல்லாவற்றுக்கும் நிதானமாக இரு, எல்லாவற்றுக்கும் பொறுமையாக இரு. நாளுக்கு நாள் இன்பங்கள் என்ற ஒன்று உனக்கு வரட்டும். எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் தான் செய்வேனே தவிர, உனக்கு இந்த விஷயம் நடந்துவிட வேண்டும், அந்த விஷயம் நடந்துவிட வேண்டும் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு தவறான ஒரு காரியத்தையும் செய்யவே மாட்டேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு தேவைகளும் என்னென்னவென்பது எனக்கு தெரியும். எல்லாமும் எல்லா நேரமும் எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுப்பாகவும் எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் நீ செய்யும் பிள்ளைதான். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்பொழுது பயமாக இருக்கிறது. கூடிய சீக்கிரமாக இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பம் என்ற ஒன்றை கண்டிப்பாகவே கொடுப்பேன். இன்பம் என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய அளவில் கொண்டு வந்தே சேர்ப்பேன். உன்னுடைய துணை உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லா நேரத்திலேயும் உனக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம், இல்லை உனக்கு நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். யாரையும் எப்பொழுதும் நம்பி ஒரு காரியத்தில் இறங்கி விடாதே. யாராக இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு கண் உன்னுடைய வாழ்க்கை மீது வை. உன்னுடைய வாழ்க்கையில் இன்று வேண்டுமானால் சில அசிங்கங்களை நீ சம்பாதிக்கலாம். ஆனால் கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகும் விதத்தை பார். அதுதான் முக்கியமே தவிர, எந்த ஒரு நிலையிலும் இவனை நம்பினேன், ஏமாற்றி விட்டான், இவனை பார்த்தேன், இவனால் நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்தேன் என்று ஒரு நொடியும் ஒரு பொழுதும் எப்பொழுதும் எல்லா நாளும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்பவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் மாட்டான். நிதானத்தோடு இருங்கள். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒருவன் திடீரென்று நன்றாக பேசுகிறான் என்றால், திடீரென்று ஒருவன் நன்றாக பேசுகிறான் என்று வைத்துக்கொள். நன்றாக பேசுகிறான் என்றால் அவனை திடீரென்று நம்பிவிடாதே. ஏன் தெரியுமா? அவன் எதற்காக பேசுகிறான், என்ன காரியத்திற்காக பேசுகிறான் என்பதெல்லாம் உனக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் எல்லாம் நீ வேண்டுமானாலும் பார். இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே தான். இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு விட்டாய், இத்தனை ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்து விட்டாய். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான சில விஷயங்கள் நடக்கும். தொடர் முயற்சியாலும் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தினாலும் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கும். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ சிறு வயதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை பார்த்திருக்கிறாய். பலவிதமான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்திருக்கிறாய். எல்லா விஷயத்திலேயும் கூடிய சீக்கிரமாகவே இருந்து நீ வெளிவந்து உன் வாழ்க்கையை ஒரு பிரம்மாண்டத்திற்கு கொண்டு வருவாய். ஆரம்பத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பயமாக இருக்கும். ஆனால் போக போக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சீரும் சிறப்புமாக செம்மையாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பது இந்த சாயுடைய கடமை. சாயை நம்பிவிட்டேன் என்றால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலை என்பதே கிடையாது. சாய் என்பது உனக்கு ஒரு தெய்வம் மட்டுமல்ல, உன்னை காக்கும் ஒரு அப்பா. ஒரு அப்பா ஒரு பிள்ளையை தன் கையில் கொடுக்கும் பொழுதிலிருந்து அவனுடைய கடமையோ தொடர ஆரம்பித்துவிடும். அப்பொழுதிலிருந்து அவனை பற்றி நினைக்காமல் தன்னுடைய பிள்ளை 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 என்று வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்து விடுவான். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நீ எப்பொழுது பிறந்தாயோ அப்பொழுதிருந்து என்னுடைய கடமைகளானது துவங்கிவிட்டது. இன்னும் கொஞ்ச நாளில் நீ தானாக என்னிடம் பேச ஆரம்பிப்பாய். இதுவரைக்கும்
நீ பிறந்ததற்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது என்னிடம் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்தே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதிருந்து தோன்றும், இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய பிள்ளை என்னிடம் பேச ஆரம்பிக்கும், என்னிடம் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும், அதற்கு பிறகு நம் கடமைகளும் அதிகமாக ஆக ஆரம்பிக்கும் என்று நானே ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்து உன்னை இவ்வளவு தூரத்திற்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அழகான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவேன். எதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தவறான ஒரு காரியம் என்ற ஒன்றை உனக்கு கொடுக்கவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு காரியத்திலேயும் சிறப்பாகவே அமைத்து உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைக்கிறேன் என்று சொல்லியும் ஏமாற்றவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சிறப்பு தான். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதம்தான். எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாகவே முடியாது. எதிர்பார்த்த காரியங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் ஒவ்வொன்றாகவே இன்பமாகவே ஆகும். எதுவாக இருந்தாலும் நன்மைகள் என்ற ஒன்றே உன் வாழ்க்கையில் சூட்டப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் ஒவ்வொரு அற்புதமான விஷயத்தையும் செய்து உன்னை அழகாக வாழ வைப்பேன். இது எனக்கு நான் உனக்கு எடுத்திருக்கும் ஒரு சபதமாகும். என்னுடைய பிள்ளையை நான் நல்லபடியாக வளர்த்து இந்த உலகத்திற்கு அழகாக கொண்டு வர வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த ஆசை நிச்சயமாக சத்தியமாக நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழகாகவும் தெளிவாகவும் நல்லதொரு விஷயத்தையும் வாழத்தான் போகிறாய். எதிர்பார்த்த தருணங்கள் எல்லாம் கிட்ட வந்துவிட்டது. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் கூடிய சீக்கிரமாகவே கையில் வந்து நிற்கப் போகிறது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறாயோ, அதற்கெல்லாவற்றுக்கும் நிம்மதி என்ற ஒன்றும் சரி, அனைத்து விஷயங்களும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக ஒவ்வொன்றாக கிடைத்தே தீரும். வளர்ச்சிகள் என்பது எப்பொழுதுமே சரிதான், தடைப்படாது. அது ஒருவனுக்கு தடைப்படுகிறது என்றால் அது உனக்கு ஒரு பாடம். அதை அப்படியே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அடுத்தடுத்த கட்டத்தை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டே நீ இருக்க வேண்டியதுதான். எதற்காக நீ எப்பொழுதும் உன்னுடைய யோசனைகள் தப்பாகவே இருக்கிறது. என்னால் இதை வாழ முடியாது, என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, அந்த காரியத்தை செய்ய முடியாது என்பது எல்லாம் எதற்காக நீ எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? குழப்பிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியங்கள் அல்ல. எல்லாமும் நல்லது மட்டுமே. எல்லாமும் உன் வாழ்க்கையில் திருப்தியானது மட்டுமே கிடைக்கும். வளர்ச்சிகள் என்பது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இனிமேல் தடைப்படாது. எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையில் ஓட ஆரம்பியுங்கள். நீங்கள் ஓட ஆரம்பித்தாலே போதும், வரிசையாக எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.